டெல்டா சமையல். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெல்டா சமையல்ல ஒரு ரிச்சான ராகி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. 2 டம்ளர் கேழ்வரகு மாவு, 1 கப் தேங்காய், 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் துருவி வச்சிருக்கேன். நம்ம நெய்யில வறுத்து போட போறோம். அடுத்தது ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு கொஞ்சமா எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி, பாதாம், வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். இது வந்து நட்ஸோட பச்சை ஸ்மெல் போறதுக்காக ரோஸ்ட் பண்றோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நெய்யோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். நம்ம இப்ப கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிடலாம். நம்ம 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஏலக்காய் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய், வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்க உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கம்மியா தான் சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி இப்ப ஆட் பண்ண வேணாம், தேங்காயிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. அது கூடவே நம்ம நெய்யில பொரிச்சு வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கொழுக்கட்டை பிடிச்சு வச்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்நாக்ஸ்லாம் நீங்க கொடுத்து அனுப்புனீங்கன்னா ஸ்கூலுக்கு திருப்பி எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா சாப்பிட்டு வந்துருவாங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷும் கூட. ராகி வந்து சொல்லவே வேணாம், குழந்தைங்களுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. இத மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க டேஸ்ட் சாப்பிடலன்னா கூட இது கூட நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், சின்ன சின்னதா பிச்சு போட்டு. பாருங்க, எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. நம்ம இப்ப வேக வைக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா நட்ஸ் தெரியுது. நம்ம வச்சிடலாம். இப்ப நம்ம அடுப்புல இட்லி பானை வச்சாச்சு, தண்ணியும் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி வச்சு பாருங்க. ஒட்டாம வந்திருக்கு, வெந்துருச்சு. நீங்க வந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சாலே வெந்துடும். அவ்வளவுதான், நம்ம எடுத்து வச்சிடலாம். வெள்ளமா எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க. ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டெய்லி கூட நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுல சாப்பிடும் போதே வந்து ஒரு சாக்லேட் ஃபிளேவர் வரும். நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒன்று உடைச்சு காமிக்கிறேன். இந்த வெள்ளம்லாம் பொங்கி வந்திருக்கு பாருங்க, நட்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.